ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட் டின்னர் தான் பார்க்க போறோம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பாசி பயிறு முளை கட்டி வச்சிருக்கிறேன். இந்த பயிரும் இந்த உருளைக்கிழங்கு 3 வச்சு கிரேவி செய்ய போறோம். இது வந்து காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம், நைட் டின்னருக்கும் செய்யலாம். நான் வந்து டின்னருக்கு செய்யறேன், நீங்க டிஃபனுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிட்டோம். ஒரு 3-4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 6 பல் முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, துண்டு பட்டை, கசகசா, சோம்பு, இதை அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டுறது இல்லை, நான்ஸ்டிக் மாதிரியே நல்லா சமைக்க முடியுது. ஆனால் என்ன கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஹீட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம். இதில் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது நம்ம காய போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, சுண்டல் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதுலேயே சுண்டலா? பாசிப்பயிர், முளைக்கட்டிய பயிர். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நான் அளவாக போடுறேன். பத்துலினா போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு எச்சா போயிடுச்சுன்னா அப்புறம் வாயில் வைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வேகணும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா
இது நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் வச்சு. நம்ம இன்னைக்கு தோசை தான் செய்ய போறோம். இப்போ நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்க, சுட சுட பாசிப்பயிறு முளைக்கட்டிய கிரேவி தோசை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.